சிறப்பு வாய்ந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணையின்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய நல்லாசியுடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி நகரம், கருணாபுரம் அந்த பகுதி, அதே போல மாதவச்சேரி பகுதியில் 19/6/2024 அன்று அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட 146க்கு மேற்பட்டவர்கள் அதில் பாதிக்கப்பட்டவர் கள்ளச்சாராயம் அருந்தி அதில் கிட்டத்தட்ட இன்றைக்கு மறைந்து விட்டார். அதுபடி 58 பேர் இன்றைக்கு மறைந்து விட்டார்கள். அதுவும் இப்ப 62 சரி பரவாயில்ல. இப்ப நம்ம கடைசி தகவல் பேச அதான் இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்ப இருக்கிறவங்களால எப்படியாவது இந்த அரசு காப்பாற்றணும். அதுதான் இன்னைக்கு இத்தனை பேர் மறைந்து விட்டார்கள். அதை இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியுடைய நிர்வாக சீர்கேட்டால், அதே போல காவல்துறையுடைய மெத்தன போக்கால், ஆட்சியாளருடைய மெத்தன போக்கால் இன்றைக்கு ஏழை மக்கள், இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் இன்றைக்கு மரணம் அடைந்து விட்டார்கள். அதை கண்டித்து சட்டமன்றத்திலே பல்வேறு போராட்டங்களை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் நடத்தினோம். அதை கண்டித்துதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கூடிய கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமையான PRG அருண்குமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய மாநகர் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமை சகோதரர் அம்மன் கே அர்ஜுன் அவர்களே, அமைப்பு செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களான அருமையனன் சே தாமோதரன் அவர்களே, அதன் AK செல்வராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல ஒன்றிய செயலாளர் இளைஞர் செயலாளர்களுமான VP கந்தசாமி அவர்களே, அதே போல KR ஜெயராம் அவர்களே, அமுல் கந்தசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையன் OK சின்னராஜன் அவர்களே, எட்டிமடை சண்முகம் அவர்களே, கஸ்தூரி வாஸ் அவர்களே, அண்ணன் KS துரைமுருகன் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, பிரேமா அவர்களே, அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் UR கிருஷ்ணன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, அதே போல இங்கே வேட்பாளர்களாக போட்டியிட்ட அருமை தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே, பொள்ளாச்சி கார்த்தி அவர்களே, அதே போல நீலகிரி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அதே போல நம்முடைய சேர்மன் மாநில பொறுப்பாளர் சாந்திமதி தோப்பசோன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டக்கூடிய மாநில பொறுப்பாளர்களே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜப்பான் நிறைய பேர் மாநில பொறுப்பாளர் இருக்காங்க. எல்லா மாநில பொறுப்பாளர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து 3 மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நகர செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வார்டுடைய செயலாளர்கள், அதே போல முன்னாள் ஊராட்சியாளர்கள், மாவட்ட அத்தனை நிர்வாகிகள், சார் அமைப்பை சேர்ந்தவர்கள், அதே போல ஐடி விங், மகளிர் அணி சேர்ந்தவர்கள், பாசறை, பேரவை, இளைஞரணி உட்பட அத்தனை சார்பமைப்பு, அதே போல வழக்கறிஞர் பிரிவு உட்பட அத்தனை பேருக்கும், இங்கே கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம். அதுவும் இந்த ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் நம்ம எல்லாம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் எல்லாரும் தேர்தலுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். எல்லாரும் இல்லை சந்திச்சு இருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். எல்லாம் அதிகமாக 3 மாவட்டம் சேர்ந்த நிர்வாகிகளோட நம்முடைய தொண்டர்களோட சந்திக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம், அப்பாவி மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். அப்பாவி மக்கள் இன்றைக்கு அவருடைய கணவனை இழந்து வாடுகின்ற அந்த குழந்தைகளுக்கான ஆர்ப்பாட்டம். இந்த குழந்தைகள் எல்லாம், நம்முடைய சகோதரிகள் எல்லாம்
எனக்கு அனாதையாக விட்டு சென்று அந்த குடும்பம் எல்லாம் என்ன நிலைக்கு போகுமோ என்று நினைத்து நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு எதனால் வந்தது? இந்த கள்ளச்சாராயம், அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக ஆட்சி வந்த பின்னால் கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் எங்களது தலைவர், பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு, அதே போல போதைப் பொருள் விற்பனை எல்லாம் இன்றைக்கு எடுத்து வைத்தார்கள். அப்பெல்லாம் வந்து சுதாரிச்சிருந்தாங்க கூட இந்த நிகழ்வு நடந்திருக்காது. அது மட்டுமல்ல, நம்முடைய அருண்குமார் பேசுறது போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், நம்ம அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கு, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கார், நேரடியாக சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் இருந்தும் கூட அதை தடுக்க தவறியது. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய விற்பனையான அந்த கருணாபுரம் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, அரசு அலுவலகங்கள் இருக்குது. அங்கதான் இது நடந்திருக்கு. பாத்துங்க எப்படி சொல்லி போட்டு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இது யார் காரணம்? இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆட்சித்தலைவர், அதே போல அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அதிகாரிகள் மட்டும்தான் பலிகடாவா? இது யார் தைரியத்தில் ஒரு காவல், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட்டுக்கு பக்கத்துல இந்த நிகழ்வை யார்? அதுதான் வெளியே வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், ஆளுநர் தரப்பை சேர்ந்தவர்கள் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே இது வந்து கண்டிப்பாக இந்த மெத்தனால் போன்ற பல மூலப்பொருட்கள் எல்லாம், அது பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு ஆந்திராவிலிருந்து வந்த மாதிரி சொல்றாங்க. ஆகவே அதனாலதான் இது வந்து அந்த மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டார்கள். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு சில பிரச்சனைகள் வரும்போது சிபிஐக்கு வந்து கண்டிப்பாக பரிந்துரையை நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் பரிந்துரை பண்ணியிருக்காரு. எங்கு பாத்தீங்கன்னா எங்க மடியில கனம் இல்லை, நாங்களே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட வேண்டும். அப்பதான் உண்மை வெளிவரும். ஏனென்றால் இது தொடரக்கூடாது, இது கண்டிப்பாக தொடரக்கூடாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவல்துறை மட்டும் நடவடிக்கை, அவங்க மேல மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் யார் இது காரணமார்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்ப சொல்லும் போது 58 சொல்றேன், கீழே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தகவல் இப்ப 61ங்கிறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் இன்னைக்கு கொத்து கொத்தாக இறந்து விட்டார்கள். மனிதாபிமான அடிப்படையிலே அந்த குடும்பங்களுக்கு இன்னும் நல்ல செய்ய வேண்டும். அந்த குழந்தைகள் எல்லாம் எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகளாக, அறிவுள்ள, அதே போல சமுதாயத்தை புரிந்து கொண்டு நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். பொதுச்செயலாளர் கூட அறிவிச்சிருக்காங்க. படித்தவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து 5000 ரூபாய் பணம் தரோம் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கம் அறிவிச்சு 10,000 என்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஆகவே இன்றைக்கு இந்த நிலை எங்களது எதிர்கட்சி தலைவர் எடுத்துரைத்தாரு. அப்பவே தெரிஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். எங்களை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப கூட நடவடிக்கை இருக்கு. அதே போல காவல்துறை வந்து காவல்துறை மேல எங்களுக்கு வந்து என்ன வருத்தம், அவங்களை மட்டும் படுகிறார்கள் வருத்தப்படுத்தாலும் கூட இங்க வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து எங்களுடைய ஆளுகளுக்கு கயிறு போடுறது, அது போடுறது, இது போடுறது இல்லாம அந்த கலாச்சாரம் வைக்கிறது போய் பிடிங்க. தயவுசெய்து இங்க எங்க ஆளுல வந்து பிடிக்கிறது, அது பண்றது, இது பண்றது எல்லாம் விடுங்க. எப்பவுமே இந்த ஆட்சியே இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை வாங்கின ஓட்டை விட 6% குறைவா வாங்கியிருக்காங்க. அதை பாருங்க, 6% குறைவுதான். அது மட்டுமல்ல, போன முறை 19 இங்க எல்லாம் அப்படித்தான், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம் அவங்க ஜெயிச்சாங்க, நீலகிரி எல்லாம். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் 21 முழுமையா நாங்கள் அதிமுக ஜெயிச்சது. அதனால சட்டமன்றம் வேறு, நாடாளுமன்றம் வேறு. ஓகே, அந்த சூழ்நிலை எப்படி? கண்டிப்பாக எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும், எடப்பாடி முதலமைச்சர் வரும், எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு இந்த ஆட்சி வர வேண்டும் என்று யாரும் வாக்களிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில அப்படி வந்திருக்கு. குறைவான வாக்குதான் வாங்கியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறையா இருந்தாலும் அதிகாரிகளா இருந்தாலும் ஒண்ணு இல்ல, நீங்க மக்களுக்காக மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்குறீங்க. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக
கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தையே அந்த ரோட்டையே பிளாக் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. பரவாயில்ல, நாங்க ஒதுக்கி சொன்னா பொதுமக்கள் பஸ் எல்லாம் போனது நாங்க நடந்து ஆர்ப்பாட்டத்துக்கு பார்ப்பாங்க. அதனாலதான் எங்க ஆளுல வந்து வழிபட சொன்னேன். இன்னைக்கு பாக்குறவங்க தான் எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா பார்த்துட்டு போறாங்க நடக்கிற ஆர்ப்பாட்டத்தாகவே எங்களுடைய தொண்டர்களை தோழர்களை அடக்குமுறை விட்டுட்டு இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவன், அதே போல கஞ்சா விற்கிறவன், இதெல்லாம் போய் தடுத்து நிறுத்துங்க, வழிப்பறி பண்றது அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க என்று கேட்டு, ஏன்னா நீங்களும் பலியடா இருக்கீங்க, அதனால உங்களை பத்தி அதிகமா பேசணும். இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா யார் இதுக்கு தூண்டுதல்? காவல்துறை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது தவறு. அதாவது அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாலும் கூட உண்மையான காரணமா ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க கைகளை கட்டி போட்டது யார்? திமுக சேர்ந்த அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் மக்களுக்கு இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம். இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 22 பேர் இறந்தாங்க. அப்பவே இந்த அரசு முழித்துக் கொண்டிருக்க வேண்டும், விழித்துக் கொண்டு இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏ, ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ மக்களுக்காக ஒரு தகவல் சொல்றாரு, ஒரு பேசுறாரு, அதுக்கு அப்புறம் கூட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல பாத்துங்க. ஆனா இந்த அரசை நம்பி இன்னைக்கு வாக்களிக்கிறாங்க. ஆகவே மக்கள் சிந்தித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு இதுவரையிலும் திமுக ஆட்சியும் சரி வேற யாரும் எதுவும் பண்ணல. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி திமுக எதுவும் பண்ணல. இனியாவது கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் அண்ணா திமுக இன்னைக்கு எங்கால சொல்லும் போது நஞ்சு நிமித்தி இப்ப சொல்றோம், அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து நாங்க எங்களுக்கு எப்பவே உடனே இருக்குது மக்கள் சந்திக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல 40-40 இனியாவது கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பின்னால் வெற்றி பெற்ற பின்னால் மக்களை எல்லாம் பொதுவாக பார்க்கணும். இன்னும் கோவை மாவட்ட மக்களை புறக்கணிக்காமல் ஏதாவது ஒரு திட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆட்சியை பொறுத்தளவு கண்டிப்பாக எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். அது மட்டுமல்ல, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சிபிஐ கேட்டீங்க, சிபிஐ நீங்கள் உத்தரவிட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள். இல்லாட்டிக்கு நீதிமன்றம் கண்டிப்பாக இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீதிமன்றம் கண்டிப்பாக அந்த உத்தரவை இடும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இன்னைக்கு அப்பாவி மக்களுக்கு நியாயம் வேண்டும். அந்த இன்னைக்கு நம்ம அருண்குமார் பேசும்போது சொன்னார், கனிமொழி எம்பி எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எப்படி பேட்டி கொடுத்தாங்க, இன்னைக்கு பார்த்தீங்க இளம் விதவிகள் அதிகமாயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொத்து கொத்தா இருந்தாங்க, இன்னைக்கு பதில் சொல்லாம பார்த்தீங்க மீடியா பார்த்தா போறாங்க. ஆகவே தயவு செஞ்சு, அது மட்டுமல்ல, டாஸ்மார்க் நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுக ஆட்சி இருக்கும்போது டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதிமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது நடந்ததா? எப்படி இருந்தது? சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? மக்கள் பாதுகாக்கப்பட்டனர். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருமா? அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, அற்புதமான ஆட்சி நடந்தது. ஆனா காவல்துறை பொறுத்தவரைக்கும் நாங்க ஃப்ரீயா விட்டோம், சுயமா செயல்பட்டாங்க. அவங்க சுயமா செயல்பட்டால் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. அவங்க தயவு செஞ்சு காவல்துறை கைகளை கட்டாதீர்கள், அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி எல்லாம் நினைவு வச்சுங்க. அதிகாரியா இருந்தாலும் சரி, பொதுமக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி, தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில அமையும். அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தந்தது, தமிழ்நாட்டோட உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா எதுவும் 3 வருஷத்தில் நடக்கல, இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி வரும், விடுபட்ட திட்டங்களை செய்வோம். கண்டிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அந்த பகுதி நடந்த கிட்டத்தட்ட 58க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த அரசு இனியாவது மருத்துவ டீம் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னார், எடப்பாடி அந்த மருந்தே இல்ல, விஷ முறிவு அந்த மருந்தே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்க. கண்டிப்பாக அந்த மருந்தை எல்லாம் உடனடியாக ப்ரொக்யூர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக மக்களை காப்பாற்ற வேண்டும். உடனடியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு கிடைச்சாலும் இந்த மாதிரி சம்பவம் வந்தாலும் விஷ முறிவு மருந்து எல்லா பக்கம் கண்டிப்பாக தேவை. அப்பாவி மக்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு, எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எங்களுடைய அதிமுக தொண்டர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக எந்த தேர்தலில் எல்லா தேர்தலும் பார்த்திருக்கிறோம், 96 தோல்வியும் பார்த்திருக்கிறோம், 91 மிகப்பெரிய வெற்றி பார்த்திருக்கிறோம். 91ல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் திமுக ஜெயிச்சது, ஒரே ஒரு எம்எல்ஏ 91ல. ஆகவே 2014 நாடாளுமன்ற தேர்தலில்
இன்னைக்கு ஜீரோ தான். ஒரு எம்பி கூட திமுக ஜெயிக்கல. எல்லாமே நாங்க பார்த்திருக்கிறோம், பல வெற்றிகளை பார்த்திருக்கிறோம். அதே போல தோல்வி கண்டு துவள மாட்டோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அம்மாவுடைய ஆட்சி, பிறகு எம்ஜிஆருடைய ஆட்சி கண்டிப்பாக அமையும் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய மாநகர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், ஒருங்கிணைந்து பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி இப்பொழுது ஆர்ப்பாட்ட கோஷங்கள் போடுறது. கள்ளக்குறிச்சி நகரம், கருணாபுரம், மாதவச்சேரி அந்த பகுதியில் 19/6/2024 அன்று அப்பாவி மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள், அந்த சகோதரர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி மிகவும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 58க்கு மேற்பட்டவர் மரணமடைந்து விட்டார்கள். அதனை கண்டித்து திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு பேச கூட வாய்ப்பு தரவில்லை. அதனால் ஊடகத்தின் மூலமாக சட்டமன்றத்தை புறக்கணித்து குரல் கொடுத்து அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து முதலாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு, அந்த கருணாபுரம் மாதவச்சேரி பகுதிக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி சந்தித்தவர் எங்களது எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் இந்த அரசு அந்த குழந்தைகளையும், அதே போல அந்த அப்பாவி சகோதரிகளை, கணவனை இழந்த சகோதரிகள், பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிகள் எல்லாம், அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும், இன்னும் கூடுதல் நிவாரணம் எல்லாம் தர வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, நியாயமாக நடந்து கொண்டு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கு சிபிஐ உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட தொடர்ந்து சட்டமன்றத்தை குரல் கொடுத்து அவரை பேச அனுமதிக்காத காரணத்தினால், அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலிருந்து தூக்கி வெளியே வீசப்பட்டனர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு பின்னால் ஊடகத்துக்கு முன்னால் பேசினார்கள். அதுக்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவுக்கிணங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த மக்களுக்காக, கள்ளக்குறிச்சி மக்களுக்காக, கருணாபுரம் மாதவச்சேரி மக்களுக்காக நடந்தது. இனியாவது திமுக அரசு விழித்துக் கொண்டு தேவையான மருந்துகள் அங்கே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மருந்துகள் வேண்டும். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை, அந்த சகோதரர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும். என்னால் இது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார்கள், உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக பல பிரச்சனைகளில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் அவரே சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், தப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் 2023 கள்ளச்சார விற்பனை அங்கே அதிகமாக இருக்கிறது, தடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு, காவல்துறைக்கு, கலெக்டருக்கெல்லாம் அவர்கள் நேரடியாகவும் கடிதம் மூலம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப கூட இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை. கண்டிப்பாக அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த உயிர்கள் போயிருக்காது. அது மட்டுமல்ல, விழுப்புரத்தில் இதுக்கு முன்னால் 22 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்ப கூட எங்களது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதுக்கு கடுமையாக சட்டமன்றத்தில் பேசி அப்பொழுதும் போய் ஆறுதல் சொன்னார்கள், கடுமையாக பேசினார்கள். அப்பொழுதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது. அது மட்டுமல்ல, காவல்துறை மானிய கோரிக்கை இல்லை. இது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை என்று பல்வேறு பிரச்சனைகளை 2.5 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசி மக்களுக்காக பேசியுள்ளார்கள். அப்ப கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம், எதுவுமே இந்த அரசு எடுக்கவில்லை. இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ உத்தரவிடப்பட வேண்டும்.